முன்ன மாதிரி எளிமையாக இல்லாமல் இப்போ ரொம்ப முன்ன மாதிரி எளிமையாக இல்லாமல் இப்போ ரொம்ப ஆரவாரமாக ஆடம்பரமாக ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க? ஊரை கூட்டி தோரணம் கட்டுறாங்க. இருக்கிற எல்லா செலிப்ரிட்டிஸும், அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லை படத்தில் நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற பிஸ்னஸ் தொழிலதிபர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே கல்யாணம் கூட்டி ஒரு பெரிய ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுல ஏதாச்சும் இப்போ ட்ரெண்டாக இல்லை ஸ்டைலுங்களா? இப்போது அதாவது நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாலே அதை நான் மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணி, அதாவது அதிக விலையுள்ள பொருள்களை எல்லாம் வாட்சைகளாகவும் மற்ற கிஃப்டாகவும் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்து இதை பண்ணுறாங்க. உலக நாடுலேருந்து எல்லாரையும் வர வச்சு பண்ணுறாங்க. இதனுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கும்? மக்கள் நிறைய பேர் மக்களுடைய வரி பணத்தை இவங்க இப்படி சம்பாதிச்சு அனாவசியமாக செலவு பண்ணுறாங்க. மக்களை அதுவும் இந்தியா போன்ற நாட்டில் ஏழை மக்கள் அதிகம் வாழக்கூடிய நாட்டில் இவ்வளவு பெரிய ஆடம்பர கல்யாணம் தேவையாங்கிறது மக்கள் மத்தியில எல்லாம் பேசப்படுது. ஆனால் அதில் இருக்க ஒரு உள் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லா நாடுகள்லையும் போய் வியாபாரம் பண்ணவும், எல்லா நாட்டு பிரதம மந்திரிகளுக்கும், எல்லா நாட்டு நடிகர்களுக்கும், எல்லா நாட்டில் இருக்கிற கோடீஸ்வரர்களுக்கும் நாங்கள் பெரிய ஆளு, எந்த ஊர்லேயும் எதையும் எங்களால் செய்ய முடியும், நடத்த முடியுங்கிறத காமிச்சு இவங்க முதலீடு பண்ணி இவங்களுடைய தொழில் வளத்தையும் இவங்களையும் வளர்த்துக்கிறதுக்கு மறைமுகமாக செய்கிற ஒரு வேலை தான் இது.